அந்தோணி செய்தியார் தவைக்காவில் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் அவரும் ஒருத்தர். இப்போ அவருடைய மறைவு அப்படிங்கிறது கட்சிக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி நீங்களும் உறவினர் எந்த அளவுக்கு ஒரு இழப்பு? அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் சார். அதான் ரொம்ப முக்கியமான ஆள் குடும்பத்தில் வந்து அவங்க தான் எல்லாமே. எனக்கெலாம் வந்து அவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. அதனால் நான் ஃபேமிலி எல்லாருமே பார்த்து வளர்ந்தவங்க தான். முக்கியமான ஆணிவேர் தான் குடும்பத்துக்கு. மிகப்பெரிய இழப்பு தான் எங்களுக்கு. ஸோ வந்து கட்சியை பொறுத்த வரையுமே கட்சியிலையுமே ரொம்ப ஆக்டிவாக முழு மூச்சோட வேலை பார்த்தாள். அதனால் அது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குங்க. கண்டிப்பாக பொதுவாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே தங்களுடைய ஏரியாக்களில் நிறைய விஷயங்கள் நலத்திட்ட பணிகள்லாம் செய்வாங்க. அந்தோணி செய்தியார் அவரை பொறுத்தவரைக்கும் என்னென்ன நலத்திட்ட உதவி செய்வார், எந்த அளவுக்கு மாவட்டத்தில் ஆக்டிவாக இருப்பார்? இவங்களை பொறுத்தவரை மாலைகள் அந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலும் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும். பெரும்பாலும் அதை தவிர்த்துக்கிட்டு நிறைய ஸ்கூல்ஸுக்கு புக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். பல லட்ச ரூபாய்க்கு புக்ஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய அன்னதானங்கள் போட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு ட்ரை சைக்கிள் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுடைய பணி பெரும்பாலும் வந்து அந்த அதாவது இந்த கொண்டாட்டங்களை தவிர்த்துட்டு அதிகபட்சமாக வந்து இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதை நோக்கி தான் இருந்திருக்கு. அது இப்போன்னு இல்லை, அவங்க ரசிகர் மன்றம் இருந்த காலத்துலேயும் அப்படி தான். அதாவது கட் அவுட்டு வைக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க அன்னதானம், இந்த தையல் மிஷின் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை எல்லா படத்துக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே, ரசிகர் மன்றம் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ரசிகர் மன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் அவர் ஆக்டிவாக பண்ணியிருப்பார், ரத்தனம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுத்திருப்பார். அதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான விஷயமா என்னவா இருந்தது? இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ரொம்ப பேர் சொல்லக்கூடிய அளவுக்கான கொண்டாட்டங்கள் வந்து இவங்க நிறைய எடுத்து பண்ணாங்க. நிறைய கொஞ்சம் சில நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவங்கலாம் கூப்பிட்டு எல்லாரையும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து அதுக்கு வீட்டுக்கு ஆட்கள் வர்றது போகிறது இது மாதிரிலாம் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்தமாக ஒரு கார் கிடையாது. ஸோ அதனால் நிறைய கடன் இருக்கும். அவங்க வந்து பணம் கடன் வாங்கி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எதுவுமே தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நினச்சி பண்ணதில்லை. மிஸ்டர் க்ளீன் தான். இது வரைக்கும் ஒரு சின்ன குற்றச்சாட்டை கூட அவங்க மேலே சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரையுமே ஒரு சின்ன வார்த்தை கூட கடிஞ்சு பேசாதார். நீங்கள் அவருடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் அப்படிங்கும்போது அவர் நிறைய திட்டங்கள் வச்சுருந்துருப்பார். அந்த திட்டங்களாக ஷேர் பண்ணியிருக்காரா? ஃப்யூச்சரில் அவர் என்னென்ன பிளான் வச்சுருந்தாரு? இல்லை, கட்சி சார்ந்த விஷயங்கள் வந்து நாங்கள் பெருசாக பேசிக்கிறது இல்லை. அது வந்து அவங்க எதாவது செயல்படுத்திட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறோம், இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இது நல்லா வருமா, இல்லை வேறு என்ன இது மாற்றங்கள் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறோம். திட்டங்கள்ங்கிற மாதிரி எதுவும் நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டது இல்லை. ஆனால் கட்சிக்கு வர்றவங்களும் சரி, நலத்திட்டங்கள் செய்கிறதும் சரி, குடும்ப பின்னணி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காது. இவரோட குடும்ப பின்னணி ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லை இதுக்கப்புறம் குடும்பத்துக்குன்னு எதுவும் உதவி தேவைப்படுதா? குடும்ப பின்னாடி ஸ்ட்ராங்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ரொம்ப ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தால் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சொந்தமாக ஒரு வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஊரில் வந்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். ரொம்ப ஹம்பிளாக வந்த ஆள் தான். அதனால் வந்து பெரிய ரொம்ப ஸ்ட்ராங் குடும்ப பின்னணி நிச்சயமாக கிடையாது. குடும்பத்துக்கான சப்போர்ட் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க, கட்சி சார்பாகவும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனந்தனும் முன்னாடிலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எதிர்பார்ப்புன்னு எதுவும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.